Again, good morning, boys. Today we are going to study about the second chapter in science, physics. Physics second chapter, that is optics. ஒளியியல். In the last class we studied about what is light and what are the properties of light. லைட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஒளியினுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். And then some phenomenons in light. ஒளியில் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள், 4 நிகழ்வுகள் நடைபெறும் ஒளியில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ஒளியானது எதிரொலிக்கும். தென் ஒன், ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், ஒளியானது விலகல் அடையும். தென் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், மோனோக்ரோமேட்டிக் லைட் will be dispersed, composite colors, composite light will be dispersed, கூட்டொளியானது நிறப்பிரிகை அடையும் பார்த்தோம். சொன்னேன் என்ன விளக்கல. Then the fourth one, scattering of light, light rays will be scattered, ஒளியானது சிதறல் அடையும். About reflection we studied in detail. When light ray falls on a reflecting surface, a plane reflecting surface, it will get reflected. When light ray falls on a plane mirror, it will be reflected into the same medium. For example, if you throw a light from air medium to a plain glass medium, plain mirror, it will fall on the mirror, get reflected in the same air medium. இல்லையா? ஒளியானது ஒரு கண்ணாடியின் மீது படும்போது இப்படி இருக்கு. Light ray falls on a reflecting white mirror, ஒரு கண்ணாடியின் மீது, ஆடியின் மீது பட்டு திரும்பவும் அதே காற்று ஊடகத்திற்குள் திருப்பப்படுகிறது. This is called reflection of light. When light ray falls on a plane mirror, ஒளியானது ஒரு சமதள ஆடியின் மீது விழும்போது மீண்டும் காற்று ஊடகத்திற்கு, அதே ஊடகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டால் அது எதிரொலித்தல் அப்படின்னு பார்த்தோம். Reflection of light. Then the second phenomenon, refraction of light. When light ray passes from one medium to another medium, instead of going light ray, the light ray will be deviated little bit. That is called refraction of light ray. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த ஒளி நேராக செல்வதற்கு பதிலாக சற்று விலகல் அடைகிறது. இது ஒளி விலகல், டீவியேஷன் ஆஃப் லைட் ரே. ஒளியானது தன் பாதையில் இருந்து விலகல் அடைந்தால் அது ஒளி விலகல். எப்பொழுது ஒளி விலகல் அடையும்? வாட் இஸ் த பேசிக் கண்டிஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன்? ஒளி விலகல் அடைவதற்கு முக்கியமான கண்டிஷன் என்ன? என்ன கண்டிஷன்? The only one condition, light ray must passes from air medium to another medium, one medium to another medium. Consider this one. Consider this one. This is air medium. Air medium means காற்று. This one glass. அதாவது கண்ணாடி. காற்று ஊடகத்திலிருந்து ஒரு ஒளிக்கதிர், கண்ணாடி பாலம். கண்ணாடி பாலம் நான் ஏற்கனவே உனக்கு வரைஞ்சி காட்டினேன் லாஸ்ட் கிளாஸ்ல. கண்ணாடி பாலத்தின் மீது விழுகிறது. இது படுகதிர் என்று சொல்லப்படும். இது படுகதிர். இன் இங்கிலீஷ் இட் இஸ் இன்சிடென்ட் ரே. த லைட் ரே passes from air medium and falls on the glass medium. At the point of incidence, ஒளி கண்ணாடி பாலத்தின் மீது விழும் இடத்தில் ஒரு செங்குத்து கோடு வரையப்படுகிறது. A normal drawn at the point of incidence. இது நார்மல் செங்குத்து கோடு. அப்போ இதுதான் படுகதிர். படுகதிர் பட்டு என்ன ஆகணும்? நேரா இப்படிதான் போயிருக்கணும். ஆனா ஒளியானது காற்று ஊடகத்திலிருந்து கண்ணாடி ஊடகத்திற்கு போகும்போது அந்த ஒளி தன்னுடைய பாதையிலிருந்து விலகி செல்கிறது. அப்ப இதுக்கு பேரு விலகு கதிர்.
In English it is called refracted ray. This is incident ray, this is refracted ray. ஒளி படும் இடத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு நார்மல். அப்போ this is called refraction. When light ray passes from one medium to another medium, it path deviates. This process is called refraction. ஒளியானது தன்னுடைய பாதையில் இருந்து விலகி செல்வது. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது தன்னுடைய பாதையில் இருந்து விலகி செல்வது ஒளி விலகல் என்று அழைக்கப்படுகிறது. The incident ray falls on the glass medium, get refracted and bends. This is called. Now, the angle between the normal and the incident ray is called angle of incidence. Angle of incidence. அதாவது படுகதிருக்கும் நார்மல் குத்துக்கோடுக்கும் செங்குத்து கோடுக்கும் இடைப்பட்ட கோணம் படுகோணம். அதே மாதிரி விலகு கதிருக்கும் செங்குத்து கோடுக்கும் இடைப்பட்ட கோணம் விலகு கோணம். விலகு கோணம் சரிதானா? இதை வச்சு உனக்கு ஒரு ரெண்டு லாஸ் இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், the incident ray, the refracted ray and the normal drawn at the point of incidence all lie in the same plane. ஒரே பிளேன்ல தான் நடக்குது. இதுதான் பாகம் பிளேன். அப்போ இன்சிடென்ட் ரே படுகதிர், விலகு கதிர், படுதானத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு, இந்த மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். Let me repeat again. The incident ray, the refracted ray and the normal drawn at the point of incident, all these three lie in the same plane. Understand? அதாவது படுகதிர், அதுல பட்டு வெளியே போகும் விலகு கதிர், அந்த படுதானத்தில் வளையப்படும் செங்குத்து கோடு, இந்த மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். Next one, the ratio of sine of angle of incidence. The ratio of sine of angle of incidence. Sine of angle of incidence to the sine of angle of refraction is, the ratio of sine of angle of incidence to the sine of angle of refraction is equal to the refractive index of the medium. What is the refractive index of ratio of the refractive index of medium? Let the second medium be glass medium. Its refractive index be mu2 and the refractive index of air be mu1. நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண கத்துக்க. mu sine of angle of incidence, the ratio of sine of angle of incidence and the ratio of sine of angle of refraction is equal to the ratio of refractive index of the media. Right? அதாவது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கு விகிதமும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கு விகிதமும் எதற்கு சமமாக இருக்குமா? இந்த இரண்டு ஊடகங்களின் நிறப்பிரிகை எண், ஒளி விலகல் எண்ணுக்கு சமமாக இருக்கும். mu2 கண்ணாடியின் ஒளி விலகல் எண், mu1 காற்றின் ஒளி விலகல் எண். இல்லையா? படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் உள்ள விகிதமானது எதற்கு சமமாக இருக்குமா? இந்த இரண்டு ஊடகங்களின் ஒளி விலகல் எண்ணின் விகிதத்திற்கு சமமாக இருக்கும். இதுல இருந்து 4 காரியம் நமக்கு தெரியும். இந்த செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன்ல இருந்து we can understand 4 things. First one, refractive indices given an idea of how fast or how slow the light travels in a medium. The ratio of speed of light in vacuum to the speed of light in a medium is defined as refractive index. Refractive index, ஒளி விலகல் எண் என்றால் என்ன? காற்றில் ஒளியின் திசைவேகம் by
ஊடகத்தில் இந்த விதி நமக்கு எதை சொல்லுதான், ஒவ்வொரு ஊடகத்திலும் ஒளியின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும், ஒளியின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும். கண்ணாடியின் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் எவ்வளவா, 1.33. பின்னாடி படிக்கும்போது படிப்பா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் 1.33. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன படிக்கலாம், காற்றுல ஒளியின் திசைவேகத்தை விட கண்ணாடியின் ஒளியின் திசைவேகம் குறைவு. காற்றுல எவ்வளவு ஸ்பீடா போகுதோ ஒளி, அதை விட கண்ணாடியின் ஒளியின் திசைவேகம் குறைவு. அப்போ இந்த இரண்டாவது லா ஒவ்வொரு ஊடகத்திலும் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்குமா கூடுதலாக இருக்குமா என்பதை காட்டுகிறது. That is, refractive index give an idea of how fast or slow light travels in a medium. ரெண்டாவது இந்த என்ன ஐடியாவை கொடுக்குதான், the speed of light in a medium is low if the refractive index of medium is high. இல்லையா, refractive index 1 இருந்தா என்ன அர்த்தம், அந்த ஊடகம் காற்றுல ஒளியின் திசைவேகம் எப்படி இருக்குதோ அதே அளவு இருக்கும் அர்த்தம். இந்த 1 விட கூட இருந்தா அந்த ஊடகத்துல காற்றின் ஒளியின் திசைவேகம் குறையும். அப்போ ஒளிவிலகல் எண் கூட கூட அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறையும். நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு ஊடகத்துல ஒளியின் திசைவேகம் 1 விட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 விட கூட இருந்தால் ஒளியின் திசைவேகம் அங்கு குறையும். 1 விட குறைவாக இருந்தால் ஒளியின் திசைவேகம் அங்கே கூடுதலாக இருக்கும். ஒளியின் திசைவேகம் என்னன்னு பார்த்துக்கோம், மியூ 1 இருந்தா திசைவேகம் 3 × 10⁸ இருக்கும். மியூவின் மதிப்பு 1 விட கூட இருந்தால் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்டை விட குறைவாக இருக்கும். மியூவின் மதிப்பு 1 விட குறைவாக இருந்தால் சியின் மதிப்பு இதை விட கூடும். அப்போ மியூ கூட கூட திசைவேகம் குறையும், ஒளியின் திசைவேகம் குறையும். மியூவின் மதிப்பு, அதாவது ஒளிவிலகல் எண் 1 விட குறைய குறைய ஒளியின் திசைவேகம் கூடுதலாகும். ரெண்டு இதை சொல்லுது. இந்த இது 4 ஐடியாவை கொடுக்குது. முதல் ஐடியா எப்படின்னா, ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் என்பதை குறிக்கிறது. இரண்டாவது, ஒளியின் திசைவேகம் மியூவை விட 1 விட ஒளியின் திசைவேகம் ஒளிவிலகல் எண் 1 விட அதிகமாக இருந்தால் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும். ஒளிவிலகல் எண் 1 விட குறைவாக இருந்தால் ஒளியின் திசைவேகம் கூடுதலாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மூன்றாவது, when light ray travels from a denser medium into a rarer medium, the refracted ray is bent away from the normal and vice versa. அதாவது ஒளியானது டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியத்துக்கு டிராவல் பண்ணுது. நல்லா கவனி, இது இங்க ஒளி எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுது, காற்றில் இருந்து கண்ணாடிக்குள் டிராவல் பண்ணுது. அதாவது இது அடர்வு குறைந்த ஊடகம், காற்று அடர்வு குறைந்த ஊடகம். காற்றை விட கண்ணாடி அடர்வு குறையவா கூடவா, அடர்வு கூட. காற்றிலிருந்து ரேரர் மீடியத்திலிருந்து டென்சர் மீடியத்துக்கு டிராவல் பண்ணுது. அப்போ இங்க இருந்து நேரா இப்படி போக வேண்டியது ரேரர் மீடியத்திலிருந்து டென்சர் மீடியம்ங்கிறதுனால நார்மலை நோக்கி பெண்ட் ஆகுது, அதே சமயம் இந்த லைட் ரே எடுத்துக்க, இப்போ கண்ணாடியில இருந்து டிராவல் பண்ணுது டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம்,
ஒளி விலகல் அடையாம போயிருந்தா இந்த ஒளி இப்படியே போயிருக்கணும். ஆனா டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு டிராவல் பண்றதுனால இது எதை விட எதுல இருந்து ரொம்ப டிவியேட் ஆகுது, நார்மல்ல இருந்து விலகி செல்கிறது. அப்போ ஒளியானது டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு டிராவல் பண்ணும்போது இட் வில் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். லெட் மீ சே இன் தமிழ், ஒளியானது அடர்வு அதிகம் உள்ள, அதாவது இந்த கண்ணாடி ஊடகம் அடர்வு அதிகம் உள்ள ஊடகத்தில் இருந்து அடர்வு குறைவான இந்த காற்று ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த குத்துக்கோட்டிலிருந்து விலகி செல்கிறது. அதே சமயம் ஒளியானது அடர்வு குறைந்த காற்று ஊடகத்தில் இருந்து அடர்வு அதிகமான கண்ணாடி ஊடகத்திற்கு செல்லும் போது குத்துக்கோடை நோக்கி விலகல் அடைகிறது. சரிதானா? ரேரர் மீடியத்திலிருந்து டென்சர் மீடியத்துக்கு போனா இட் வில் பெண்ட் டுவார்ட்ஸ் த நார்மல். டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியத்துக்கு போனா இட் வில் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ 4 திங்ஸ். ஒன்று, ஒரு ஊடகத்துல ஒளியின் திசைவேகம் எப்படி இருக்குங்கிற ஐடியாவை கொடுக்குது. ரெண்டாவது, ஒளி விலகல் எண்ணை பொறுத்து அதனுடைய திசைவேகம், ஒளியின் திசைவேகம் எவ்வாறு மாறுபடுகிறதுங்கிறத குறிக்குது. அடுத்தது, ரேரர் மீடியத்திலிருந்து டென்சர் மீடியத்துக்கு டிராவல் பண்ணா செங்குத்துக்கோடை நோக்கி விலகல் அடையும். 3, அடுத்தது டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியத்துக்கு டிராவல் பண்ணா ஒளியானது குத்துக்கோட்டிலிருந்து விலகல் அடையும். 4 ஐடியாக்களை நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன், ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். லைட்ல 2 விதமான உண்டு. ஒன்று மோனோக்ரோமேட்டிக் லைட், அதாவது ஒற்றை நிற ஒளி. மோனோக்ரோமேட்டிக் லைட், ஒற்றை நிற ஒளி, அதாவது ஒரே லைட், ஒரே நிறம் தான் அதில் இருக்கும். நியான் லேம்ப், ஆர்கான் லேம்ப், இல்லையா, சோடியம் லேம்ப், அப்படி பார்த்துட்டோம். அதெல்லாம் மோனோக்ரோமேட்டிக் லைட், அதில் ஒரே ஒரு ஒளி தான் கடந்தது. ஆனால் இன்னொரு ஒளி காம்போசைட் லைட், வெள்ளொளி, கூட்டொளி, இல்லையா. த மெயின் சோர்ஸ் ஆஃப் காம்போசைட் லைட் இஸ் சன்னிலிருந்து வர ஒளிக்கதிர் வந்து கூட்டொளி. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 7 கலர்ஸ், 7 நிறங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். தட் இஸ் வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். அதே மாதிரி மெர்க்குரி லேம்ப், பாதரச ஆவி விளக்கு. இப்போ அது பார்க்குற கஷ்டம், நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். முன்னாடி பெரிய பெரிய கோயில் கோபுரங்கள்லாம் பாதரச ஆவி விளக்கு போடுவாங்க, இப்போ எல்இடி விளக்கு ஆயிடுச்சு. இது காம்போசைட் லைட். ஸோ காம்போசைட் லைட் consists of some 7 colors. When this composite light travels from one medium to another, or passes through water molecules, or passes through glass prism, uppattam. When it is passed through a glass prism, it is splitted into its component colors. When light ray passes from air medium to water droplets, it is splitted into its component colors. Consider this as water droplet. இது ஒரு நீர் துளின்னு நினைச்சிக்க. இல்லைனா இது ஒரு கிளாஸ் மீடியம், தட் இஸ் பிரிசம். When your light, composite light, sunlight, it is this is violet. Wavelength is very low and it is get refracted greater. This is R. Violet, blue, green, yellow, orange. Right? Similarly,
This is white light. வெள்ளொளி இல்லைன்னா சன்லைட். This is called dispersion of light. Dispersion of light. In Tamil, நிறப்பிரிகை. ஒரு கூட்டொளியானது ஒரு கண்ணாடி ஊடகத்தின் வழியாகவோ இல்லைன்னா ஒரு நீர் ஊடகத்தின் வழியாகவோ செலுத்தப்படும் போது கூட்டொளியானது அதனுடைய பக்க நிறங்களாக 7 நிறங்களாக பிரிக்கப்படும் நிகழ்வுக்கு தான் பேரு நிறப்பிரிகை. The splitting of white light or composite light into its component colors is called dispersion. கூட்டொளியானது அதன் பகுதி வண்ணங்களாக பிரிக்கப்படும் நிகழ்வு, அதுக்கு பேரு நிறப்பிரிகை. சரிதானா? இது ஒரு சிம்பிளான லைட். The very good example for dispersion of light is rainbow. How does it form? How it is formed? After the rain, the atmosphere will contain crores and crores of water droplets. மழை பெய்து முடிந்த பிறகு நம்முடைய அட்மாஸ்பியர்ல வளிமண்டலத்துல நீர் திவலைகள் நிறைந்து காணப்படும். அப்பொழுதுக்கு அதற்கு எதிர் திசையிலிருந்து சூரிய ஒளியானது அதன் மீது விழும்போது ஒவ்வொரு நீர்த்திவலையும் each and every droplet will disperse the sunlight into its component colors. அந்த கோடிக்கணக்கான நீர்த்திவலைகளும் ஒவ்வொன்றும் சூரிய ஒளிக்கதிரை அதன் 7 வண்ணங்களாக பிரித்து காணப்படுவதனால நமக்கு எப்படி கிடைக்குது? ரெயின்போ, வானவில் தோன்றுகிறது. This is the third phenomenon of light. First one, reflection of light. Second one, dispersion of light. Third one, dispersion of light. முதலாவது ஒளி விலகல், ஒளி எதிரொலித்தல். இரண்டாவது ஒளி விலகல். மூன்றாவது நிறப்பிரிகை. Then the fourth one, scattering of light. உனக்கு இதை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஒளி சிதறல். அதாவது ஒரு ரே ஆஃப் லைட் எந்த மீடியம் வழியாக வந்தாலும் ஒன்று விலகல் அடையும்னு பார்த்துருக்கோம், இல்லைன்னா டிஸ்பர்ஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். When sunlight enters the particles, Earth's atmosphere, the atoms and molecules of different gases present in the atmosphere refract the light in all possible directions. சூரியன்லேருந்து இது சூரியன்லேருந்து ஒரு ஒளிக்கதிர் வர்றதா நினைச்சுக்கிறோம். இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கோம்? அவர் அட்மாஸ்பியர் கண்டைன்ஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் இல்லையா? நம்முடைய வளிமண்டலத்தில் எண்ணற்ற வாயுக்கள் இருக்கு. தி கேசஸ் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ். இந்த வாயுக்கள் அணுக்கள் வடிவிலும் இருக்கும், மூலக்கூறுகள் வடிவிலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அட்மாஸ்பியர் கண்டைன்ஸ் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். தீஸ் கேசஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் மாலிகூல்ஸ். ஹைட்ரஜன் அணு மூலக்கூறுகளாக தான் இருக்கும், 2 ஹைட்ரஜன் அணு சேர்ந்து தான் இருக்கும் எப்பவுமே. ஹைட்ரஜன் gas will be in the form of molecules. Oxygen will also be in the form of molecules. Nitrogen will also be in the form of molecules. ஹைட்ரஜன் வாயுவாக இருக்கட்டும், ஆக்சிஜன் வாயுவாக இருக்கட்டும், நைட்ரஜன் வாயுவாக இருக்கட்டும், அது மூலக்கூறுகள் வடிவில் இருக்கும். Some other gases, neon gas, argon, helium, these gases will be in the form of atoms. So the atmosphere contains so many gases in the form of atoms and molecules. நம்முடைய வளிமண்டலம் பல வாயுக்களை கொண்டது. வாயுக்கள் அணுக்களாகவும் மூலக்கூறுகளாகவும் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்,
when light ray enters into the atmosphere, for example, this is an atom. Already we have seen that when light ray passes from one medium to another medium, the path of light ray will be deviated. நம்ம நினைச்சிருக்கோம் லைட் ரே இப்படி பெண்ட் ஆகுதுன்னு தான் நினைச்சிருக்கோம். சில நேரங்கள்ல the light ray என்ன ஆகுதுன்னா the atoms will scatter or deviate the light ray in all possible direction. ஒரு டைரக்ஷன்ல மட்டும் டிவியேட் பண்ணாம அதே ரேஸை இப்படியும் டிவியேட் பண்ணுது, இப்படியும் டிவியேட் பண்ணுது, இப்படியும் டிவியேட் பண்ணுது. So if the light rays are deviated in all possible directions, it is said that it is scattering of light ray. If the light ray is deviated in only one particular direction, it is called refraction of light ray. Instead of that, if the light ray is deviated in all possible direction or in some possible direction, it is called scattering of light. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம், ஒரு லைட் ரே ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்குள்ள போகும்போது அதனுடைய பாதை விலகல் அடைகிறது. விலகல் அடைந்தால் அதற்கு பெயர் ஒளி விலகல் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதற்கு பதிலாக லைட் ரே ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு செல்லும் போது அதனுடைய பாதைகள் பல வகைகளில் டீவியேட் ஆனால் அதற்கு பேரு scattering of light. So when the light ray comes from sun into the atmosphere, if it is deviated in all possible direction, it is called scattering of light ray. இல்லையா? ஒளிக்கதிரானது வளிமண்டலத்திற்குள் வரும்போது வளிமண்டலத்தில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் வாய்ப்புள்ள அனைத்து திசைகளிலும் விலகல் செய்யப்பட்டால் ஒன்றிற்கு மேற்பட்ட டைரக்ஷன்ல அது விலகல் அடைந்தால் அதற்கு பேரு ஒளிச்சிதறல். Now this is a light ray having energy some 6 joule. ஒரு லைட் ரே வருது, அதுக்குடைய ஆற்றல் 6 ஜூல் இருக்குன்னு வச்சுக்க. இப்போ இதுவும் இந்த லைட் ரே இதுவும் 6, இந்த லைட் ரே இதுவும் 6, இதுவும் 6 ஜூல், இதுவும் 6 ஜூல். If all the deviated light rays are having same energy as that of the incident ray, then this type of scattering is called elastic scattering. அதாவது ஒரு ஒளிக்கதிரானது ஒரு அணுவாலையோ மூலக்கூறாலையோ சிதறடிக்கப்படும் போது சிதறடிக்கப்பட்ட அனைத்து ஒளிக்கதிர்களும் படுகதிருக்கு ஒத்த ஆற்றலை பெற்றிருந்தால், இது படுகதிர், இது சிதறடிக்கப்பட்ட கதிர்கள், சிதறடிக்கப்பட்ட கதிர்கள் அனைத்தும் படுகதிருக்கு ஒத்த ஆற்றலை பெற்றிருந்தால் அது மீட்சி சிதறல் எனப்படும். மீட்சி சிதறல் சரிதானா? ஒரு ஒளிக்கதிர் சூரியன்ல இருந்து வர்றதா எடுத்துக்கிடுவோம். அது ஒரு அணுவாலையோ அல்லது மூலக்கூறுவாலையோ ஒரு 4-5 டைரக்ஷன்ல சிதறடிக்கப்படுகிறது. சிதறடிக்கப்பட்ட அனைத்து ஒளிக்கதிர்களும் படுகதிருக்கு நிகழான ஆற்றலை பெற்றிருந்தால் அதுக்கு பேரு என்னது? எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். If the scattered rays are having energy more than or less than that of the incident ray, then it is called inelastic scattering. Inelastic scattering. சிதறடிக்கப்பட்ட ஒளிக்கதிர்களின் ஆற்றலானது படுகதிரின் ஆற்றலுக்கு நிகராக இல்லாமல் மாறுபட்டு இருந்தால் அந்த ஒளிச்சிதறல் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் என்று அழைக்கப்படுகிறது. இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். சிதறடிக்கப்பட்ட ஒளிக்கதிரின் ஆற்றல் படுகதிரின் ஆற்றலுக்கு மாறாக இருந்தால், வேறுபட்டு இருந்தால், that type of scattering, அந்த ஒளிச்சிதறல் மீட்சியற்ற ஒளிச்சிதறல் என்று அழைக்கப்படுகிறது. மீட்சியற்ற ஒளிச்சிதறல் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த ஒளிச்சிதறலை ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். ஒளிச்சிதறலை 4 வகையாக பிரிக்கலாம். முதல்ல ராலே ஒளிச்சிதறல், ராலே ஸ்கேட்டரிங். ராலே ஸ்கேட்டரிங். ராலே ஸ்கேட்டரிங் is nothing but the scattering
of inelastic scattering. Rayleigh scattering law. Rayleigh scattering பத்தி Rayleigh scattering law என்ன சொல்லுது? Rayleigh scattering law says that the shorter wavelength, the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. The amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. The amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. Fourth power of its wavelength. That is, the scattering will be less if its wavelength is high. The scattering எதை பொறுத்து இருக்குமா? இதனுடைய wavelength பொறுத்து இருக்குமா? The amount of scattering is inversely proportional to the fourth power of its wavelength. அப்ப அர்த்தம் என்ன? wavelength குறைய குறைய scattering கூடும். wavelength குறைய குறைய scattering கூடும். wavelength அதிகம் உள்ள ஒளிக்கதிர் குறைவாக ஸ்கேட்டர் செய்யப்படும். அப்ப நீ நல்லா யோசித்து பாரு. நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன், சன் இஸ் அ காம்போசைட் லைட். சூரியன் ஒரு கூட்டொளி. அதுல குறைவாக உள்ள அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர் எது? குறைவாக உள்ள அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர் என்னது? குறைவாக அலைநீளம் உள்ள ஒளிக்கதிர் எது? வயலட். அப்போ அதிகமா ஸ்கேட்டர் ஆகிற லைட் எதா இருக்கும்? குறைவா அலைநீளம் கொண்டது வயலட், அதிக அலைநீளம் கொண்டது ரெட். அப்போ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் எதுல அதிகமா இருக்கும்? குறைவாக உள்ளது இருக்கும் இல்லையா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வேவ்லென்த் குறைய குறைய எது கூடுமா? ஸ்கேட்டரிங் அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் லைட் குறையும், கூடும். அப்போ சன் லைட்ல அதிக குறைவான அலைநீளம் கொண்டது வயலட். அப்போ அதுல ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கும். சன்லைட்ல அதிக வேவ்லென்த் கொண்டது ரெட், சிவப்பு நிறம். அப்போ அதுல ஸ்கேட்டரிங் கூடும். அதைத்தான் சொல்றாங்க, when light ray passes through the atmosphere, the blue color, that is shorter wavelength, is scattered to greater extent than the red color. இப்போ சூரிய ஒளி பூமியில வரும்போது, பூமியை நோக்கி வரும்போது அதிகமா ஸ்கேட்டர் ஆகிறது என்னதான்? ப்ளூ கலர். ஆகையினாலதான் பகல் நேரங்கள்ல நமக்கு என்ன ஆகும்? பகல் நேரங்கள்ல ப்ளூ நீல நிறம் அதிகமா ஸ்கேட்டர் ஆகி வானம் என்ன நிறத்துல தெரியுது? நீல நிறத்துல தெரியுது. முக்கியமான ஒன் வேர்ட். ஏன் வானம் பகல் நேரங்கள்ல நீல நிறமாக தெரியுது? பகல் நேரங்கள்ல சூரிய ஒளியில் உள்ள நீல நிற ஒளிக்கதிரானது பூமியில் உள்ள துகள்களால் அதிக அளவு ஸ்கேட்டர் செய்யப்படுகிறது. ஆகவே பூமி பகல் நேரங்களில் நீல நிறத்துல தெரியுது. அப்போ ஏன் காலையிலும் மாலையிலும் பூமி அந்த சூரிய உதய நேரத்திலையும் சூரியன் மறையும் நேரத்திலையும் ஏன் அதிகமா ரெட் கலர்ல தெரியுது? காலையில பார்க்கும்போது சிவப்பு நிறமா இருக்கும், மாலையில சூரியன் மறையும் போதும் சிவப்பு நிறமாக இருக்கும். காரணம் என்ன? இது சூரியன், இது சூரியன். காலை நேரத்தில் நம்ம இங்க இருக்கும். சூரியனுடைய ஒளிக்கதிர் மதிய நேரத்தில் இங்க இருக்கும் இல்லையா? நம்ம காலையில இங்க இருப்போம்னா அந்த பூமி அப்படியே சுத்தும் போது மதியம் இங்க வந்துருவோம். பூமி அப்படியே சுத்தும் போது ஈவினிங் இங்க வந்துருவோம், மாலை. இது காலை. இதுல வரும்போது மதியம். காலை நேரத்துல சூரியனுடைய ஒளிக்கதிர் நம்மை அடைவதற்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க வர இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்.
மதியம்னா இவ்வளவு நேரம் வந்துடும். அப்போ இப்போ சிதறடிக்கப்பட்ட ஸ்கேட்டர்ட் லைட், சிதறடிக்கப்பட்ட நீல நிறங்கள் அவ்வளவும் வெளியே போயிடும். குறைந்த அளவே சிதறடிக்கப்பட்ட ரெட் கலர் ஃபுல்லா இங்க இருக்கும். குறைந்த அளவே சிதறடிக்கப்பட்ட ரெட் கலர் ஃபுல்லா இங்க இருக்கும். அதே மாதிரி மாலையிலும் இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணும்போது அதிக அளவு சிதறடிக்கப்பட்ட நீல நிறங்கள் எல்லாமே இங்க போயிடும். இதெல்லாம் ரெட்டு, இதெல்லாம் ரெட்டு, சாரி இதெல்லாம் ப்ளூ. குறைவாக சிதறடிக்கப்பட்ட ரெட் இங்க, குறைவாக சிதறடிக்கப்பட்ட ரெட் இங்க இருக்கிறதுனால காலையிலும் மாலையிலும் நமக்கு வானம் எப்படி தோன்றுகிறது? சிவப்பு நிறமாக தோன்றுகிறது. ஆனா இங்க பாரு, அளவுக்கு அதிகமாக சிதறடிக்கப்பட்ட ரெட் எல்லாமே எங்கதான் இருக்கு? நம்மளை சுத்தியே இருக்கிறதுனால ப்ளூ அவ்வளவும் இங்கே மதிய நேரத்துல ப்ளூவா தெரியுது. காலையிலும் மாலையிலும் அதிகமாக சிதறடிக்கப்பட்ட நீல நிறமானது நம்மை விட்டு வெளியே போய் விடுவதால் குறைவாக சிதறடிக்கப்பட்ட ரெட் கலர் மட்டும் நமக்கு தெரிவதனால காலையிலும் மாலையிலும் வானம் சிவப்பாக இருக்கிறது. பகல் நேரங்கள்ல முழுவதுமாக நீல நிறம் சிதறடிக்கப்படுவதால் பகல் நேரங்கள்ல வானம் நீல நிறத்தில் தோன்றுகிறது. மீ ஸ்கேட்டரிங். மீ ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங்னா என்ன? ஒளிக்கதிரானது அதனுடைய அலை நீளத்தை விட அதிக அளவு விட்டம் கொண்ட துகள்களால் சிதறடிக்கப்பட்டால் அதற்கு பேர் என்னது? மீ ஸ்கேட்டரிங். ஒளிக்கதிரானது அதை விட அதிகமான அலைநீளம் கொண்ட விட்டமுள்ள, உதாரணத்துக்கு இது போலன் கிரைன்ஸ். போலன் கிரைன்ஸ்னா உனக்கு தெரியும், மகரந்த தூள். அட்மாஸ்பியர்ல பல டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், மகரந்த தூள், வாட்டர் மாலிகுல்ஸ், இப்படி பல மாலிகுல்ஸ் இருக்கு. இவற்றினால் அளவுக்கு அவை சிதறடிக்கப்பட்டால், நான் ஏற்கனவே சொன்னேன், சிதறல் ராலே சிதறல் எதனால் உருவாகுவது? அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்பட்டால் உருவாகும் சிதறலுக்கு தான் பேரு ராலே ஸ்கேட்டரிங். நல்ல மைண்ட்ல வச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டரிங் Rayleigh scattering. If the light rays are scattered by the molecules and atoms of the gases in atmosphere, then it is called Rayleigh scattering. That is, S is inversely proportional to the 1/4 power of lambda. Second one, Mie scattering. If the light rays are scattered by the particles whose diameter are greater or equal or greater than the wavelength of the light, then it is called Mie scattering. Mie scattering is caused by pollen, dust, smoke, water droplets. 4 காரணம். ஒன்று மகரந்த தூள், தூசு, water droplets, then smoke, புகை, இவற்றால் ஸ்கேட்டர் பண்ணப்படுகிறது. This is the major reason for the appearance of sky white. மழைக்காலங்கள்ல அட்மாஸ்பியர்ல உள்ள வாட்டர் டிராப்லெட்ஸால லைட் ரே சிதறடிக்கப்படும் போது 6 பாசிபிள் கலர்ஸ்ல ஈக்குவலா சிதறடிக்கப்படுது. 7 நிறங்கள் ஒன்றாக சிதறடிக்கப்பட்டால் 7 நிறங்களும் 7 கலர்களால சிதறடிக்கப்பட்டால் என்ன ஆகும்? 7 கலர் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? ஒயிட் கலர் இல்லையா? சன்லைட்ல 7 நிறமும் ஈக்குவலா சேரும்போது அது என்ன கலரை கொடுக்குது? ஒயிட் கலர் கொடுக்குது. So when white lights are scattered equally, yeah, when white lights are scattered by water droplets equally, then it appears white. ஆகையினால தான் மழைக்காலங்களில் வாட்டர் டிராப்லெட்ஸால லைட் ரே ஸ்கேட்டர் ஆகும்போது
மேகம் வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது. Then the third one, Tyndall scattering. Tyndall scattering. Scattering of light by dust particles. When a beam of light enters into a dusty room through a window, then what becomes visible to us. This is because the tiny dust particles present in the air of the room scatter the light. இல்லையா? Tyndall scattering. Tyndall scattering னா என்ன? நீ வீடுகள்ல ஏதாவது கூரை வழியா ஒரு பீம் ஆஃப் லைட் வரும்போது பார்த்துருப்பான். ஒரு கூரை வழியா ஒரு பீம் ஆஃப் லைட் வரும். நீ ஒரு கார்பெட்டை வச்சு லேசா அப்படி டஸ்ட் ஆஃப் பண்ணான்னா ஒவ்வொரு பார்ட்டிகளும் அங்கே இங்கே அங்கே இங்கேயா போகிறத பார்க்கலாம். தென் இட்ஸ் பாத் வில் பி ஈஸிலி விசிபிள். பழைய காலத்தில் அந்த காலங்களில் ஓட்டு வீடு கூரை வீடு இருக்கும், அதில் சின்ன ஓட்டை இருக்கும், சன்லைட் அது வழியாக வரும். அந்த சன்லைட்டில் நீ பார்க்கும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அங்கே இங்கேயுமா ஜிக்ஸாக் அங்கே இங்கே மூவ் ஆகிறத பார்க்கணும். திஸ் இஸ் நத்திங் பட் the light rays are scattered by the dust particles. Light rays are scattered by the light. When the light rays beam of light is scattered by dust particles, the path of light ray becomes visible. This is called Tyndall scattering. Tyndall scattering. The same effect will be seen when a colloidal solution scatters the light. If a beam of light is passed through a colloidal solution, the light ray will be scattered by the colloidal particles. இல்லையா? கூழ்ம கரைசல் வழியாக. முதல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு வீட்டில் உள்ள ஒரு துவாரம் வழியாக லைட் ரே போகும்போது அந்த ரூம்ல உள்ள தூசுகளால் லைட் ரே ஸ்கேட்டர்ட் செய்யப்பட்டு அதோடைய பாதை தெளிவாக தெரியும். இதுக்கு பேரு டிண்டால் ஸ்கேட்டரிங். அதே போல கூழ்ம கரைசல் உள்ள துகள்கள் ஒளிக்கதிரை சிதறடிக்கும். இதுக்கு பேரு டிண்டால் எஃபெக்ட். The particles of the colloidal solution will scatter the light and you can see a zigzag movement of that scatterers. அந்த துகள்கள் அங்கு இங்கு அலைவதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் டிண்டால் எஃபெக்ட். And one more thing is remaining. I think it is too lengthy today. So with this, I would like to close this session. I will give you some important homework. You just do it and write the exam in your test note. Put the date clearly and keep it safe. When the school reopens, I will check all the test note. Don't forget to write it in your test note. Don't be reckless. Don't be careless. Be sincere. Write down all the tests. Okay, bye. See you bye in the next class.